வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்படை நிலையத்தினுடைய செயலாளர். இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக சில விடயங்களை தெரியப்படுத்திருக்கிறேன். குறிப்பாக தமிழகத்திலிருந்து இலங்கை கடல் எல்லையான சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியை தாண்டி எமது கரையோரம் வரை வந்து தொழில் செய்கின்ற மீனவர்கள் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக காரைக்கால், அதே போன்று பாண்டிச்சேரி, அதே போன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள், அவர்களின் படகுகள் 6 படகுகளும் கிட்டத்தட்ட அதில் 25 இங்கு 22 பேராக 47 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலே தொடர்ச்சியான கைதுகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து வந்த போதிலும் இந்த கைது என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு நடவடிக்கைக்கு ஒரு சிறிய அளவிலான தீர்வைத்தான் அது அரசுகளுக்கு எங்கள் ஊடாக அதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான படகுகள் இங்கு எல்லையை தாண்டி வருகின்றன, சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியை தாண்டி வருகின்றன. ஆனால் ஓரிரு படகுகள் கைது செய்யப்படுகின்றது என்ற அந்த அழுத்தமான எங்களது கோரிக்கைக்கு அவ்வப்போது சில தீனிகளை போட்டுக்கொள்ளுமாறு இந்த அரசாங்கம் ஓரிரு படகுகளை கைது செய்கின்றது. அப்படி கைது செய்துகின்ற போதும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் இதனை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே எனது கடல் எல்லைக்குள் வராமல் இருப்பதை அவர்கள் தவிர்த்து கொள்வதாக இல்லை. தொடர்ச்சியாக வருகின்றார்கள், கைதும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இருந்த போதிலும் அவ்வப்போது அவர்கள் இந்த சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் எல்லையை தாண்டி வருகின்ற போது கைது செய்யப்படுகின்ற படகுகள் தங்களுக்கு மீள தரப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை மாத்திரம் இந்த மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தமிழக எல்லையை தாண்டி, இந்திய எல்லையை தாண்டி சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் நாங்கள் நுழைந்தால் எங்களை அந்த மீனவர்கள், அந்த கடற்படையினர் கைது செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டே ஒரு குற்றச் செயலை செய்கின்றார்கள். குறிப்பாக ஒரு எல்லை என்பது, ஒரு இறையாண்மை என்பது ஒரு நாட்டுக்குரியது. அதை தாண்டும் போது ஒரு குற்றச் செயலை தாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் வெறுமனே கடல் எல்லையை தாண்டும் போதாவது அவர்கள் தாங்கள் இன்னொரு உறவாக இருக்கின்ற தமிழக மக்கள், இங்கிருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமையை நாங்கள் கை வைக்கின்றோம், அவர்களின் வாழ்வாதாரத்தை கை வைக்கின்றோம் என்ற எந்த சிந்தனையும் மற்ற வகையிலே எல்லையை தாண்டி வருவது மாற்றம் இல்லாமல் எமது வளங்களை சூறையாடுவதும், வளங்களை நாசமாக்குவதும், கடல் உபகரணங்களையும் வலைகளையும் சேதப்படுத்துவதுமாக நீண்ட காலமாக செய்து வந்து அதனை தடுப்பதற்காக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அவர்கள் இந்த விதமான குற்றச்செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். எனவே இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயல்களை செய்து கொண்டே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது. எனவே தமிழக அரசு இந்த தொழில்முறையை இலங்கை கடல் பரப்புக்குள் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க வேண்டும். அதே போல மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். இலங்கை கடல் பரப்பு என்பது அவர்களுக்கு இறையாண்மைக்குரியது. அதில் அவர்கள் செல்லும் போது கைது என்பது தவிர்க்க முடியாது. ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. எனவே அந்த கைது என்பது நியாயமானது. அவர்கள் மீண்டும் மீண்டும் வரும்போது இலங்கை கடற்படை கைது செய்யப்பட வேண்டும். அது இவ்வாறல்ல, மீண்டும் தொகையான படகுகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் வருகை இந்த கடற்பரப்பிலே இல்லை என்பது உறுதிப்படுத்தும் வரை இந்த கைது நடைபெற வேண்டும் என்பது எமது தெளிவான கோரிக்கையாகும். அண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த ஊடக மையம் வாயிலாக சில விடயங்களை தெரியப்படுத்திவிடும் போது எங்களது அமைச்சர் அவர்கள், கௌரவ கடற்தொழில் அமைச்சர் அவர்கள், இந்திய மீனவர் விடயத்திலே அசம்பந்தமாக செயற்படுகின்றார். அவரின் செயற்பாடு ஒட்டுமொத்தமாக வடபகுதியில் இருக்கின்ற மீனவரின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது. அது தொடர்பாக அவ்வளவு மௌனம் சாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருந்தோம். அவருக்கு எதிராக இந்த செயற்பாடு நிறுத்தப்படாத பட்சத்திலே இந்திய மீனவர்களுக்கு அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்காத வகையிலே அவருக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை அங்கே வலியுறுத்தியிருந்தோம். எனவே இந்திய மீனவர் விடயத்திலே நாங்கள் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை. அவர்களை ஒரு வினாடி தானும் எங்கள் கடற்பரப்பில் அவர்களை அனுமதிக்க முடியாது. இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக அவர்கள் கடல் வளத்தை சுரண்டுவதும், அதை ஆதிக்கம் செலுத்துவதும், அதற்கு எதிராக கைது செய்யப்படும் போது அதற்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதும் நியாயப்படுத்துவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்த விடயத்திலே தலையிட்டு அமைச்சர் அவர்கள் இதில் எந்தளவுக்கு கவனம் செலுத்துகிறவர்களே இலங்கை கடற்படையை நாங்கள் நம்புகின்றோம். இந்த கடற்படை தங்களது எல்லையில் சரியான கண்காணிப்பு நடைமுறையில் ஈடுபட்டு இந்த இந்திய மீனவர் வருகையை முற்றுமுக நிறுத்த வேண்டும். தொடர்ச்சியாக இந்த கைதின் மூலம்தான் எங்களால் இதை நிறுத்த முடியும் என்பது மாத்திரமே நிஜமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.